பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் மீனா இருந்துட்டு இங்கே நான் சமைச்சே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன மீனா தினம் வரும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு வேறு வழி இல்லைங்க, அதனால தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சமைச்சதை கண்டிப்பாக சாப்பிடவே முடியாது. அது மட்டும் இல்லை, ஆஃபீஸ்லேருந்து எல்லோரும் விதவிதமாக எடுத்துகிட்டு வருவாங்க. தினமும் நீங்கள் லெமன் ரைஸு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் ஆஃபீஸில் இருக்கிறவங்களே கிண்டல் பண்ண மாட்டாங்களா? பேசாமல் நான் அத்தைக்கிட்ட கேட்டு பார்சல் வாங்கிட்டுமா அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. உனக்கு எத்தனை தடவை நான் சொல்கிறது, இங்கே பாரு, சோத்துக்காக தன்மானத்தெல்லாம் என்னால் இழக்கவே முடியாது. நீ போய் அங்கே நின்னேன்னா வச்சுக்கோயேன், உடனே என் அப்பா சும்மா இருப்பார், அவரும் ஏதாவது இஷ்டம் போல் பேசிக்கிட்டே இருப்பார். என்ன உன் புருஷன் வாய்க்கு வந்தபடியே தான் பேசிட்டு போனான், இப்போ ஒரு சாப்பாடு கூட வழி இல்லாமல் போச்சான்னு சொல்லி எல்லாரும் அங்கே அசிங்கமாக பேசுவாங்க. இந்த அவமானம் எனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா ராஜி இருந்துட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுமா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக ராஜி இருந்துட்டு அக்கா இங்கே பெரிய பிரச்சனையே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெரிய பிரச்சனையா, என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா மயிலை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்ன இது நகை விஷயத்தில் தான் அவங்க இத்தனை பொய் சொன்னாங்கன்னு பார்த்தா இப்போ வாழ்க்கையே பொய்யெல்லாம் இருக்குது. அதனால தான் சரவணன் மாமா அவங்க கூட பேசாமல் இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாக்கா இதனால் மட்டும்தான் சரவணன் மாமா அவங்க கூட பேசாமல் இருந்திருக்காங்க. இந்த விஷயம் கதிருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.